வணக்கம். நாம் இன்றைக்கு பார்க்க போவது பனைபுரத்தில் உள்ள பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில் தான். கண்கண்ட கடவுள் சூரிய பகவான். அவர் அருள்ந்தால் பாவங்கள் விலகும், ஆரோக்கியம் கூடும், செல்வ செழிப்பு உண்டாகும். இப்படி வரங்கள் அருளும் கிரகமாக அமரும் மேன்மையான நிலையை சூரியன் சிவபாவி பாட்டின் மூலம் பெற்றார். ஒரு முறை தட்சயாகத்தில் கலந்து கொண்டவர்களை வீரபத்திரர் பலமாக தண்டித்தார். அதில் சூரிய தேவனுக்கு பற்கள் போயின. எனவே தன் பலத்தையும் இழந்த சூரிய பகவான் பல்வேறு தலங்களில் ஈசனை வழிபட்டு தன் பலத்தை மீண்டும் பெற்றார். அவ்வாறு வழிபட்ட தலங்களில் ஒன்றுதான் பனையபுரம். விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் அமைந்துள்ள புறவார் பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில் சென்னைக்கு தெற்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கு சிவன் தனது பழிபாவம் தீர தச்சன் வழிபட்ட சிவதாரங்களில் ஒன்றாக பனையபுரம் திகழ்கிறது. இதற்கு சான்றாக ராஜகோபுரத்தின் உள்ள வடக்கே முகமாக ஆட்டுத்தலையுடன் தச்சன் வழிபடும் சிலை புடைப்பு சிற்பமாக அமைந்துள்ளது. ராஜகோபுரம் 4 நிலைகளாக கொண்டு நிமிர்ந்து நிற்கின்றது. இதுவும் இதன் அருகே சிங்கமுத்து தூண்களும் விஜயநகரத்து காலத்தவையாக விளங்குகிறது. மேலும் இந்த தலத்தை பற்றி விரிவாக பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது பனையபுரத்தில் உள்ள பனங்காட்டீஸ்வரர் திருக்கோயில்தான். இங்கு மூலவர் பனங்காட்டீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் முதல் 7 நாட்களில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய கதிர்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு அம்பிகை மீதும் விழுகின்றன. சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இது 231வது தேவார தலமாகும். காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 8:30 வரையும் கோயில் திறந்திருக்கும். இத்தலத்தில் 3 கல்வெட்டுகள் உள்ளன. முதலாம் குலோத்துங்க சோழன், கோனேரின்மை கொண்டான், பரகேசரி ஆதிகேசர ராஜேந்திர தேவன் முதலிய அரசர்கள் கல்வெட்டுகள் உள்ளன. திருவடைத்தடை நீங்கவும், குழந்தை பேறு வேண்டியும், கல்வி வேல்களில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் கோயில் திருப்பணிக்கு தங்களால் என்ற பொருளுதவி செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். சூரியன் வழிபட்ட ஸ்தலமானதால் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், ஆறுமுகர் சன்னதிகள் உள்ளன. பக்கத்தில் தலமரமாகிய பனைமரங்கள் 3 உள்ளன. அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கியே உள்ளது. தோரபாலகராகிய சுதையில் உள்ளனர். தோர கணபதியும் தண்டபாணியும் தொழுது உட்சென்று சதாம்பிகையை தரிசிக்கலாம். நவகிரகம் தொழுது வல முடித்து கொடிக்கம்பம் வணங்கி வாயில் நுழைந்தால் சுவாமி சந்நிதியை அடையலாம். உட்பிரகாரங்களில் விநாயகர், ஆறுமுகர், சனி பகவான், நவகிரகம், சூரியன், 61 நாயன்மார்கள், சப்தமாதுகள், இடபாருடர், திருமால், கஜலட்சுமி, நால்வர், பிச்சானர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, சண்டீஸ்வரர், நடராஜர், சோமஸ்கந்தர் முதலிய சன்னதிகள் இங்கு உள்ளன. சிபி சக்கரவர்த்தி தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறாவை காத்ததற்காக தன் கண்களை பறித்தளிக்க இறைவன் அம்மன்னனின் கடமை உணர்வை அறிந்து காட்சி தந்து இழந்த கண்களை மீண்டும் அருளினார். அதனால் இத்தலத்து இறைவனுக்கு கண்பறித்து அருளிய கடவுள் என்று ஏற்பட்டது. எப்படிப்பட்ட கண் பிரச்சனை இருந்தாலும் இத்தலத்திற்கு வந்து
பனங்காட்டீஸ்வரரை தரிசித்தால் கண் பிரச்சனை தீரும் என்று மக்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்விக்கு சென்று அபிர்பாகம் உண்ட அனைத்து தேவர்களும் சிவபெருமான் கோபத்துக்கு ஆளாயினர். அகோர வீரபத்திரர் சிவபெருமான் கட்டளைப்படி தங்களது வேள்விச்சால்களை சென்று தேவர்களுக்கு தண்டனை தந்தார். தண்டனையால் சூரியன் ஒளி இழந்தார். தான் செய்த தவறுக்கு வருந்தி சிவபெருமானை பல தலங்களிலும் வழிபாடு செய்து உலகத்திற்கும் ஒளியூட்டும் தனது பழைய உருவத்தை இறைவனிடம் வேண்டிப்பட்டார். சூரியன் வழிபட்ட தலங்களில் புறவார் பனங்காட்டூரும் ஒன்றாகும். இங்கு மூலவர் பனங்காட்டீஸ்வரர் சுயமூர்த்தியாக அருள்பளிக்கிறார். இங்கு தலவிருட்சமாக பனை மரம் உள்ளது. இந்த மரம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். மேலும் நமக்கு ஏற்பட்டுள்ள கோர்ட்டு மற்றும் சட்ட பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த பனங்காட்டீஸ்வரருக்கு வந்து தரிசனம் செய்கின்றனர். மூலவர் பனங்காட்டீஸ்வரர், அம்பாள் சத்தியாம்பிகை புறவம்மை, தலவிருட்சம் பனை, புராண பெயர் திருப்புறாவார் பனங்காட்டூர், ஊர் பனையபுரம். பாடியவர்கள் திருஞான சம்பந்தர், தேவார பதிகம். தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலங்களில் இது 20வது தலம். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் ஆகவே சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கே கல்வெட்டுகள் பல காணப்பட்டாலும் அரசு மரபினால் நிர்மாணிக்கப்பட்டவை 16 மட்டுமே. இவற்றில் 1ஆம் ராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன், உடையார் ஆதி ராஜேந்திர தேவன், 1ஆம் குலோத்துங்க சோழன், 1ஆம் ஜடவர்ம சுந்தரபாண்டியன், 3ஆம் விக்ரபாண்டியன் ஆகியோருடைய கல்வெட்டுக்கள் குறிப்பிடத்தக்கையாக விளங்குகிறது. இக்கோயில் 73 சென்ட் நிலப்பரப்பளவிலும் எழிலுடன் அமைக்கப்பட்டுள்ளது. சோழர் காலத்து சேர்ந்த இக்கோயிலில் கருவறை சிற்பங்கள் 1ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தவை. இதற்கு சான்றாக தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்கை என்று காட்சி தருகின்றனர். ராஜகோபுரம் 60 அடி உயரத்தில் 4 நிலைகளை கொண்டு நிமிர்ந்து நிற்கிறது. இதுவும் இதன் அருகே உள்ள சிங்கம தூண்களும் விஜயநகர காலத்தையாக விளங்குகிறது. கருவறையில் மூலவர் வட்ட வடிவ ஆவுடையராக கிழக்கு முகமாக காட்சி தருகின்றார். இவரின் வடிவம் எளிமையாக அதே நேரத்தில் ஒளி பொருந்தியாக நம்மை ஈர்க்கின்றது. திருஞான சம்பந்தர் புறவார் பனங்காட்டீசன் என்று அழைத்தாலும் கல்வெட்டுக்களில் கண்ணமர்ந்த நாயனார் என்றும், பறவை ஈஸ்வரமுடைய மகாதேவர் என்றும், திருப்பானங்காட்டுடைய மகாதேவர் என்றும் பலவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவனின் இடப்புறத்தில் சற்று தொலைவில் அம்பிகை தனியாக ஆலயம் அமைந்துள்ளது. இறைவி பெயர் மெய்யாம்பிகை. இவளுக்கு புறவாம்பிகை, சத்தியாம்பிகை என்ற பெயர்களும் உண்டு.
மேலும் நாம் இன்னொரு தேவாரம் பாடப்பட்ட தலத்தை பார்ப்போம். நன்றி.